2ல் இருக்க கற்கண்டு பகுதியை தான் பார்க்க போறோம். கற்கண்டு பகுதியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதாவது இலக்கண பகுதியை பார்க்க போறோம். இலக்கணம் அப்படின்னா என்ன? ஒரு மொழியை விடையில்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது தான் இலக்கணம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். முன் வகுப்புகளெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். சரி, இந்த இலக்கணம் அப்படிங்கிறது எல்லா மொழிகள்லையுமே இருக்கான்னா ஆமா, எல்லா மொழிகள்லையும் இருக்கு. தமிழ் இலக்கணம் பார்த்தீங்க அப்படின்னா 5 வகையா பிரிக்கப்பட்டது. தமிழ் இலக்கண வகைகள் மொத்தம் 5. என்னென்ன? எழுத்திலக்கணம், சொல்லிலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணையிலக்கணம் என தமிழ் இலக்கண வகைகள் 5 வகையாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. இந்த தமிழ் எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒலிக்கும் நேரத்தை நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். எழுத்துக்கள் ஒலிக்கும் நேரத்தை நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். என்னது மாத்திரை? அந்த எழுத்துக்களை நம்ம உச்சரிக்கும் போது ஏற்படும் அந்த கால அளவு தான் நம்ம மாத்திரை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? எந்தெந்த எழுத்துக்கள் எவ்வளவு நேரம் ஒலிக்கும் என்பதை தெளிவாக வரையறுத்து இலக்கண நூல்கள் நமக்கு கூறப்பட்டது. இலக்கண நூல்கள்ல கூறப்பட்டது. எல்லா எழுத்துக்களும் ஒரே கால அளவு தான் ஒலிக்குமானா கிடையாது. ஒவ்வொரு எழுத்துக்களும் முதல் இடை கடை அது மாதிரி வரும் பொழுது குறைந்து ஒலிக்கவும் செய்யும். அந்த மாதிரி ஒலிக்கும் எழுத்துக்கள் குறுக்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகைப்படும். தமிழ் எழுத்து மொத்தம் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். என்னென்ன வகைப்படும்? முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்து, சார்பெழுத்து. இந்த முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும். அதாவது உயிரெழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் எத்தனை? 18. இந்த 30 எழுத்துக்களை நாம என்னன்னு சொல்றோம்? முதல் எழுத்துன்னு சொல்றோம். என்ன எழுத்துக்கள் சொல்றோம்? முதல் எழுத்துன்னு சொல்றோம். முதல் எழுத்து அப்படிங்கிறது எதற்கு உதவியாக இருக்கு அப்படின்னா மொழிக்கு அடிப்படை காரணமாக இருக்கும் உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்ந்ததை தான் நாம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். சரி, அடுத்து பாருங்க. இந்த உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12ன்னு சொன்னோம். சரிங்களா? அதுல உயிரெழுத்துல குறியெழுத்து 5, உயிரெழுத்துல நெடிலெழுத்து 7. என்னென்ன? அ, இ, உ, ஏ, ஓ. இந்த 5 எழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் குறியெழுத்துக்கள் என்று சொல்லப்படுகின்றன. உயிர் நெடிலெழுத்துக்கள். உயிரெழுத்துக்கள் நெடில் எழுத்து மொத்தம் எத்தனை? 7. என்னென்ன? ஆ, இ, உ, ஏ, ஓ, ஐ, அவ். இந்த 7 எழுத்துக்களும் நெடிலெழுத்துக்கள்னு சொல்லப்படுது. என்னது குறில்னா என்ன? நெடில்னா என்ன? குறைந்த ஓசையை உடைய எழுத்துக்களை நம்ம குறில் எழுத்துக்கள்னு சொல்றோம். நீண்ட ஓசையை உடைய எழுத்தை நம்ம நெடில் எழுத்துன்னு சொல்றோம். அடுத்ததாக முதல் எழுத்து பற்றி பார்ப்போம். முதல் எழுத்துனா என்னது? உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்கள். மொத்தம் 30 எழுத்துக்கள் சேர்ந்ததுதான் முதல் எழுத்துக்கள். அந்த முதல் எழுத்துக்கள்ல அடுத்ததாக வருது சார்பெழுத்து. இந்த சார்பெழுத்து அப்படிங்கிறது என்னன்னா முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இதை சார்பெழுத்து அப்படின்னு சொல்றோம். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருபவை சார்பெழுத்துக்கள் சொல்றோம். என்னென்ன? இந்த சார்பெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை? 10. மொத்தம் எத்தனை? சார்பெழுத்துக்கள் மொத்தம் 10. என்னென்ன? உயிர்மெய், ஆயுதம், ஈரலகடை, ஒற்றலகடை, குற்றிய உகரம், குற்றிய நிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10ம் என்னன்னு சொல்றோம்? சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த சார்பெழுத்துக்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஐகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம், ஔகார குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த சார்பெழுத்துக்கள் இருக்க இந்த குறுக்கத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பாடப்பகுதியில பார்க்கணும். சரி, இயல் 2ல நாம 7ஆம் வகுப்புல 4 வகை குறுக்கங்களை பத்தி தான் பார்க்க போறோம். குறுக்கங்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் சொன்னேன்? 4 வகைப்படும். என்னென்னு சொன்னேன்? ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். சரி, இப்போ ஒவ்வொரு குறுக்கமும் என்னென்ன நம்ம பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத பத்தி இந்த மாத்திரையினுடைய அளவை எப்படி பயன்படுத்துறோம், எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐகார குறுக்கம், அதாவது ஐகார குறுக்கம் அப்படிங்கிறது ஐ அப்படின்னா என்னது? நெடில் எழுத்துல வரும். ஐங்கிறது நெடில் எழுத்துல வரும். அதே மாதிரி அவு அப்படிங்கிறது என்னது? நெடில் எழுத்துல வரும். அப்போ இந்த நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்னன்னா 2. நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு எவ்வளோ? 2. அதாவது 2 மாத்திரை அளவு. இதுக்கும் 2 மாத்திரை, இதற்கும் 2 மாத்திரை அளவு. ஆனா சொல்லின் முதலிலும் இடையிலும்
இறுதியிலும் வரும்பொழுது மாத்திரையின் அளவு, அதாவது அந்த உச்சரிப்போட அந்த சொல்லின் உச்சரிப்போட கால அளவு வேறுபடுவதால் மாத்திரை அளவும் வேறுபடும். சரி, பாருங்க, சொல்லுடைய முதல்ல என்ன இருக்கு? மையம். இங்க என்ன இருக்கு? கலைஞன். எப்ப கலை எங்க இருக்கு? இடையில இருக்கு. பறவை வை எங்க இருக்கு? சொல்லி இறுதியில இருக்கு. சொல்லின் முதல்ல வரும்போது, அதாவது தனித்து ஒழிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவு தான் ஒழிக்கும். ஆனா சொல்லுடைய முதல்ல நம்ம பார்க்கும்போது 1.5 மாத்திரை அளவு, 1.5 மாத்திரை அளவு ஒழிக்கும். அரை மாத்திரை குறைவுதான் ஒழிக்கும். சொல்லி பாருங்க நீங்களே. ஐ அப்படின்னு சொல்லும் போது ஐவ, ஐ வெறும் ஐ அப்படின்னு சொல்லும் போது அழுத்தி சொல்லும். அதுவே கால அளவு 2 மாத்திரை அளவு கரெக்டா வரும். ஆனா சொல்லோட முதல்ல பயன்படுத்தும் போது மையம் அவ்வளவுதான். அப்போ அந்த இடத்துல ஒரு அரை மாத்திரை குறைஞ்சது, அப்போ 1.5 மாத்திரை. இடையில பாருங்க கலைஞன் 1 மாத்திரை அளவு, அதுலயும் கம்மியாகி 1 மாத்திரை அளவு வரைக்கும், இறுதியிலும் 1 மாத்திரை. அப்போ இதற்குரியது என்னது? ஐகார குறுக்கம் தனித்து ஒழிக்கும் போது தனக்குரிய 2 மாத்திரை அளவு ஒழிக்கும். ஆனால் சொல்லினுடைய முதலில் ஒழிக்கும் போது 1.5 மாத்திரை அளவும், சொல்லின் இடையில் ஒழிக்கும் போது 1 மாத்திரை அளவும், இறுதியில் ஒழிக்கும் போது 1 மாத்திரை அளவும் ஒழிக்கும். சரி, இப்ப நமக்கு தெளிவா ஐகார குறுக்கம் தெரிஞ்சது. அடுத்து பாருங்க ஔகார குறுக்கம். ஔ என்பதும் நெடிலெழுத்து. அதற்குரிய மாத்திரை அளவு என்ன சொன்னேன்? 2. சரியா? அதுக்கும் என்னது? சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் எப்படி இருக்கும்? இந்த ஔ அப்படிங்கிறது சொல்லின் முதல்ல மட்டும்தான் ஒழிக்கும். ஆனா இடையிலும் இறுதியிலும் வராது. அப்படி சொல்லி முதலில் ஒழிக்கும் பொழுது எப்படி தன்னுடைய கால அளவுல குறைந்து ஒழிக்கும். கவனிங்க, 1.5 மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். மகர குறுக்கம். அடுத்ததாக நாம பார்க்க போறது மகர குறுக்கம். மகரத்தின் முன் வரும் மகரம் மற்றும் கால் மாத்திரை, இதற்குரிய இந்த மகர எழுத்துக்குரிய இந்த மாத்திரை மகர மெய், மகரம் மகர மெய், மெய்னா புள்ளி வச்சு இந்த மகர மெய் எழுத்து மகரம் மகரத்தின் முன் வரும் மகரம் வந்ததுன்னா என்னது? இது மகர மெய். இதற்கு முன்னாடி மகரம் வந்தால் இதுக்குரிய மாத்திரை அளவு அரை. ஆனா என்னது? நம்மளுக்கு என்ன தெரியுது? இதற்குரிய மாத்திரை அளவில் இருந்து அது குறைந்து ஒழிக்கும். இதற்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும். மகரத்திற்கு முன் மகரம் வந்தால் அது கால் மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இன் இன் மெய்யெழுத்துக்களை பின்வரும் மகரம், அதாவது போன் மரும். என்னது போன் மரும் அப்படின்னா போலும் மருளும் அப்படிங்கிறது போன் வரும். இந்த மாதிரி எழுத்துக்கள் வார்த்தைகளை நம்ம எங்க உபயோகப்படுத்துறோம் அப்படின்னா செய்யுளில் ஓசை சீர்மைக்காக நாம போன் மரும் அப்படிங்கிற என்னது சொற்களை நாம பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தும் போது தன்னுடைய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து கால் மாத்திரையாக இருக்கும். இதுதான் மகர குறுக்கம். மகரத்திற்கு முன் மகரம் வந்தால் கால் மாத்திரை அளவு. அதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா மெய்களின் பின் வரும் மகரம் வந்ததுன்னா கால் மாத்திரை அளவு குறைந்து கொடுக்கும். அடுத்து பாருங்க ஆயுத குறுக்கம். ஆயுத குறுக்கம் அப்படிங்கிறது என்ன? அல் கூட்டல் திணை அக்ரிணை. ஆயுத எழுத்துனா என்னது? அக்கு. சரிங்களா? ஆயுத எழுத்துங்கிறது அக்கு. அது எப்படி சொல்லை சேர்த்து எழுதும் போது அல் கூட்டல் திணை அல் அக்ரிணை. அதே மாதிரி முச்சீது, முள் கூட்டல் இது முச்சீது. இந்த மாதிரி சேர்ந்து ஒழிக்கும் போது தனக்குரிய அரை மாத்திரையிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கணும். இதெல்லாம் நம்ம ஆயுத குறுக்கம் அப்படின்னு சொல்றோம். குறில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு என்னன்னு சொன்னேன்? 1 மாத்திரை அளவு. நெடில் எழுத்துக்குரிய மாத்திரை அளவு 2. மெய்யெழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் சேர்ந்து ஒழிக்கும் பொழுது என்னது? அரை மாத்திரை அளவு ஒழிக்கும். அதே மாதிரி மகர குறுக்க எழுத்துக்களுக்கு கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். அதே மாதிரி குற்றிய லுகரம், குற்றிய நிகரம், குற்றிய லுகரம் எழுத்துக்களுக்கு கால் மாத்திரை அளவு குறைந்து ஒழிக்கும். ஆயுத எழுத்துக்கும் குறைந்து கால் மாத்திரை அளவு ஒழிக்கும். தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்கும். ஐகார குறுக்கம். ஐயினாவே நான் என்ன சொன்னேன்? அதுக்குரிய மாத்திரை அளவு 2. அது முதலில் வரும் பொழுது 1 மாத்திரையும் இடையிலும் இறுதியிலும் வரும் பொழுது அரை மாத்திரை குறைந்து முதலில் வரும்போது 1.5யும் இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவு ஒழிக்கும். அடுத்து பாருங்க, இப்ப
மொத்தமா நம்ம பார்க்க போறோம். என்னெல்லாம் பார்த்தோம்? கைகார குறுக்கம் பார்த்தோம், அவுகார குறுக்கம் பார்த்தோம், மகர குறுக்கம் பார்த்தோம், ஆயுத குறுக்கம் பார்த்தோம். சரி, தனித்து ஐ அப்படிங்கிறது தனித்து வரும்பொழுது இரு மாத்திரை அளவு, முதலில் 1.5 மாத்திரை, இடையிலும் இறுதியிலும் 1 மாத்திரை அளவு. அவுகார குறுக்கம் தனித்து வரும் பொழுது 2 மாத்திரை, முதலிலும் முடிவிலும் முதலில் 1.5 மாத்திரை அளவும், இடையிலும் இறுதியிலும் வரவே வராது. மகர குறுக்கம் பார்த்தீங்கன்னா 1/4 மாத்திரை அளவு, வளம் வந்தான், அதாவது மகரம் முன் மகரம் வந்தால், அதே மாதிரியே செய்யுளில் ஓசை சீர்மைக்காக போன் மரம் அப்படின்னு பயன்படுத்தும் பொழுது அரை மாத்திரையிலிருந்து குறைந்து 1/4 மாத்திரை அளவு கொடுக்கும். அதே மாதிரியே ஆயுத குறுக்கமும் முற்றீது சொல் சேரும் பொழுது முற்றீது கற்றீது அப்படின்னு பிரித்து எழுதும் பொழுது 1/4 மாத்திரை அளவு குறைந்து கொடுக்கும். என்ன மாணவர்களே, உங்களுக்கு 4 வகை குறுக்கங்களும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.